ஸ்ரீவாரி ராஜா 100 நாள் 100 ஆரோக்கிய குறிப்புகள் டே 16 குரட்டை. இந்த குரட்டை அப்படிங்கிறது விடுபவர்களை விட குரட்டை விடுபவர்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இது எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது தெரியும். இந்த குரட்டை அப்படிங்கிறது ரொம்ப அசதியா உடல் அசதி ஏற்படும் போது இந்த குரட்டை அப்படிங்கிறது வரும். ஒரு சிலருக்கு பாடி வெயிட் அதிகமா இருக்கு, இல்ல சளி தொந்தரவுகள் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல மூக்குல அடைப்பு மாதிரி ஏற்பட்டிருக்கு, சுவாச கோளாறு இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த குரட்டை அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா நம்ம இரவில் படுத்து தூங்கும் போது நேராக படுத்து மல்லாந்து படுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மல்லாந்து படுத்திருக்கும் போது நம்மளுடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் தளர்வடையும். ஏன்னா நம்ம அசந்து தூங்குறோம், நம்மளுடைய பாடி ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம படுத்திருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சதைகளுமே நமக்கு தளர்வு ஏற்படும். அப்படி தளர்வு ஏற்படும் போது நம்மளுடைய உணவு குழாயும் சுவாச குழாயும் பக்கத்துல இருக்கும்போது அது உரசி கொள்ளும் போதுதான் இந்த குரட்டை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த குரட்டை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கழிச்சு படுக்கணும். நேராக எப்பயுமே மல்லாந்து படுக்கிற பழக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கணும். சளி தொந்தரவு இருக்கு அப்படின்னா சளி தொந்தரவுக்கான மருந்து மாத்திரைகள் உணவு பழக்க வழக்கத்தோட அதை சரி பண்ணிக்கணும். உடல் அதிகமான எடை இருக்கு அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் உணவு பழக்க வழக்கம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். அதிமதுரம் அப்படின்ற ஒரு பொடி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதிமதுர பொடி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி தேன்ல குழைச்சி தினமும் சாப்பிட்டுட்டு இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரட்டை அப்படிங்கிறது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். உடனடியாக இதை குறைக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் குறைக்க முடியும். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். எப்படி குறையுது, ரொம்ப சத்தம் வர்றது கொஞ்சம் குறையும். இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும்.